ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா மரத்தை காமிச்சிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதிலேருந்து வர சவுண்டெல்லாம் அப்படியே கேட்டு பாருங்களேன். சின்ன சின்ன பறவைகள் சவுண்டு, கோழிகள் சவுண்டு, இதுதாங்க. வேறு எதுவுமே இல்லை. வில்லேஜ் லைஃப்னால் இதுதான். இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களால கேட்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்குமே கொடுத்து தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோறு வடித்தாச்சு. எப்போவுமே வடித்த சாதம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. வெண்டைக்காய் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சோறு கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், பூரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், தோசை கூட சாப்பிட்டுக்கலாம், இட்லி எதில் வேணாலும் காம்பினேஷனாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எல்லா காய்கறியுமே நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவுவோம். ஆனால் வெண்டைக்காய் மட்டும் கழுவிட்டு கட் பண்ணி அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே நீக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம், இல்லை குழம்பு வைக்கிறோம், இல்லை பொரிக்கிறோம், எதுவாக இருந்தாலுமே அந்த வளவளப்பு தன்மை அப்போ தான் போகும். ஸோ ரொம்ப ஈஸி தான், எதுவுமே இதுக்கு ஸ்பெஷலாலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக வைப்பாங்க. நானும் சிம்பிளாக தான் வைக்க போகிறேன், சரிங்களா? ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, சமையல் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பண்ணுற பாத்திரம் நல்ல ஹீட்டாக ஆவி, அந்த ஆவி பறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வெண்டைக்காயை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளாடி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க, தயிர் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் தான் போட போகிறேன். கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் மட்டும் போட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், இவ்வளோ தான். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன், தக்காளி, சின்ன உள்ளி எப்போவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ஹெல்த்தி கூட. அதனால் குக்கிங்கில் நம்ம சின்ன உள்ளி அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வரையும் குக் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதை தனியாக மாற்றிட்டு இதே பேனில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ தாளிப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். எப்போவுமே வில்லேஜ் சைடில் எல்லா வீட்லேயுமே கருவேப்பிலை இருக்கும். ஸோ தேவைக்கு அந்த டைமுக்கு மட்டும் பறிச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எதுவுமே சமையல் பண்ணுங்கள். அதே பேனில் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்னடா பேன் கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஆக்சுவலி வெண்டைக்காய் நறுக்கும்போது உப்பு மஞ்சள் போட்டிருந்தோம்ல, அதுதான். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மேட்ச் ஆகணும். ஸோ அதனால் இப்போவே தக்காளி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இது கூடவே கொஞ்சம் முருங்கைக்காவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் வாடிட்டு, சரி காய்கறியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இதுவுமே வேக போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லாவே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு, மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கொதிக்கு லைட்டாக நம்ம விட்ட ஆயில் பிரிஞ்சு வரட்டும், சரிங்களா? அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் ஒரு
எல்லாத்துக்கும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, போதும். இது இனி வற்றி வரும்போது நமக்கு எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வந்து வச்சுட்டு சைட் பை சைடு நம்ம வந்து அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வந்து க்ளீனிங் வேலையும் கையோடு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ 2 குக்கிங்கும் முடிஞ்சிடும், நமக்கு வந்து க்ளீனிங்கும் முடிஞ்சிடும். பார்த்தாலே தெரியும், நான் குக்கிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு, க்ளீனிங் ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ இந்த டைமில் நம்ம இதையுமே யூஸ்ஃபுல்லாக நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு ரெடி. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உண்மையாகவே நான் சமையல் பண்ணிட்டேங்கிறக்காக சொல்லலைங்க, சீரியஸாகவும் சொல்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, மனமும் அப்படி இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.